டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த க்ளே டூல்ஸு எப்படி உபயோகப்படுத்தணும், என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஹிந்து டெம்பிளோட டவர் பேஸ்லேருந்து எப்படி செய்யலாம் சிம்பிளாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். க்ளேவை போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே இந்த வீடியோவிலையும் ஈரத்துணி சுற்றி அந்த க்ளேவை வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் இருக்கும். இப்போது நம்ம எது பண்ணாலும் சரி தான், அதுக்கு எத்தனை வகையான எலிமெண்ட்ஸ் இருக்குது, பார்ட் ஆஃப் த மாடல் எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அத்தனை வகையாக நம்ம ஃபஸ்ட் ரஃப்பாக இந்த க்ளேஸ் எல்லாம் முதல்ல நம்ம பிரித்து இந்த மாதிரி ஸ்பியராக மாற்றி பாலாக ஸ்பியராக வச்சுக்கணும். இப்போ பேஸு டவரு இந்த மாதிரி, அப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் க்ளே சைடில் சில போர்ஷன்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ இது பேஸுக்கு உண்டான க்ளே. ஓகே, இது அடுத்தது அதுக்கு மேலே வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் கோவிலில் பேஸுக்கு மேலே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, கோபுரத்துக்கு கீழே அந்த என்ட்ரன்ஸ், அதுக்கு மேலே கோபுரம். இப்போ இது என்ன சார் இப்படி இது என்ன இது மாடலாக அப்படின்னா, இது ரஃப்பு. இது ரஃப் ஒர்க். ஹைட்டு விட்த்து இதெல்லாம் அப்ராக்ஸாக செட் பண்ணுறது. இது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மாடல் மேக், அதாவது ஒரு மாடலோட இனிஷியல் ஸ்டேஜ். இது இப்படி தான் நீங்கள் பிரித்து வச்சு சிம்பிளாக ஒரு அவுட்ரு ஷேப் பண்ணி பார்த்துக்கணும். ஹைட்டு விட்த்து இதெல்லாம் ஓகேவான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அப்புறம் தான் செய்யணும். நீங்கள் முதல்லேருந்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு எலிமெண்ட்டாக மாடல் செய்ய போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா கடைசியில் ஹைட் கம்மியாகிடும், இல்லைனா விட்த்து ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த ப்ரப்போர்ஷன்ஸு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செய்யணும். பாருங்கள், பேஸுக்கு ஏற்கனவே நம்ம ரோலர் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரோலர் வச்சு ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் அதை ஃப்ளாட் பண்ணணும். எதுக்கு ரொட்டேட் பண்ணணும்? அப்போ தான் ஆங்குலர் சர்ஃபேஸ் வராமல் பேரலல் சர்ஃபேஸாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். இது முடிச்சாச்சு. அடுத்தது இது ட்ரை ஆகி கிராக் வராமல் ட்ரை ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இதில் நம்ம ஒர்க் பண்ண வரும். அதுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். கையில் ரொம்ப க்ளே இருந்ததுன்னா தண்ணி பக்கெட்டில் முக்கிட்டு துணி வச்சு தொடச்சிருங்க. எல்லாம் போய் கழுவிட்டு வராதிங்க. அடுத்தது இந்த மாதிரி கேக் கட்டிங் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள், முதல்ல ஒரு சைடு ரைட் ஆங்கிள் இப்போ கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ரைட் ஆங்கிள் மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேரலாக ஒவ்வொரு சைடுக்கும் பேரலாக அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ரைட் ஆங்கிள் கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இங்கேருந்து ஆல்ரெடி கட் பண்ண ஒரு ஃபேஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். இந்த க்ளேவெல்லாம் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது, காற்று அடிக்குது அப்படின்னா எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க, ஏன்னா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே டிஸ்டன்ஸ் வச்சு இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒன் சைடு பேரலாக கிடச்சிடுச்சு. அதே மாதிரி தான் அனதர் சைடு. ஏன்னா ரைட் ஆங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரைட் ஆங்கிளுக்கு பேரலாக 2 சைடும் கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு பர்ஃபெக்டான பேஸ் உண்டான இந்த க்ளே நமக்கு பேஸ் உண்டான க்ளே கரெக்டான ஷேப் கிடைக்குது. இப்போது இன்னொன்று, ஒரு மாடல் செய்யும்போது ஒரே இதில் மேலே உள்ள இந்த சின்ன பர்ஸ் இருக்கும். பர்ரெல்லாம் இந்த மாதிரி சைட்லேருந்து அப்படியே இழுத்து டச் பண்ணுங்கள். மேலேயும் ஒரு தடவை ரன் பண்ணிட்டிங்கன்னா ரோலரை அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே எலிமெண்ட்டு இது பண்ணிகிட்ருக்கூடாது, அந்த இதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது எதுக்குனாக்கா அந்த பேஸில் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டெப்பு இது நம்மளோட டிசைன் பண்ணுறோம். நம்ம இது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறோம். இப்போ
ஃபஸ்ட்டு எப்போவுமே சென்டரில் நீங்கள் எந்த டிசைன் ஆரம்பித்தாலும் அது எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி, சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைனாக்கா ஒன் சைடு ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த என்ட்ரன்ஸ் க்யூப்பு, கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் க்யூப் எப்படி செய்யணும்? ரஃப்பாக இந்த மாதிரி தட்டி, மெதுவாக தட்டி ஸ்மூத்தாக ரஃப்பாக வந்து இது பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரோலர் வச்சு ரொட்டேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ரோலர் வச்சு சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு டேப்பர் இல்லாமல் கரெக்டாக ஒரு பக்கம் டேப்பர் ஆகிடக்கூடாது. டேப்பர் இல்லாமல் இருந்தால் மேலே வர அந்த டெம்பிள் டவரும் டேப்பர் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இதை ஓரளவுக்கு ரொம்ப நேரம் ஒரே எலிமெண்ட்டுக்கு கொடுக்காம ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் அந்த இதை முடிச்சுட்டு அதை எடுத்து அந்த பேஸ் மேலே கரெக்டாக வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஓரளவு மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப்செட் இல்லாமல் கிராஸ் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆஃப்செட் இருக்கக்கூடாது. சென்டர் ஆஃப்செட் இல்லாமல் ஒரு பக்கம் ஒதுங்கிடாமல் 2 ஆக்சிஸ்லேயுமே எக்ஸ் ஒய் 2 ஆக்சிஸ்லேயுமே ஒதுங்கிடாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த இப்போ க்ளேவை எடுத்து கூட சுற்றி ஸ்ட்ரிப் மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அட்டாச் ஆகிரும். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் இந்த டூலை வச்சு, அதாவது இந்த ஸ்கேல் டூல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் டூலை வச்சு அப்படியே சைட்லேருந்து மேலேருந்து நீங்கள் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் க்ளே போய் அதில் அந்த கேப்பில் போய் ஃபில் ஆயிரும், அட்டாச்மெண்ட் ஆயிரும். இன்னொரு மெத்தட் இப்படி ஸ்ட்ரிப் மாதிரி செய்யணும். சின்ன நூல் மாதிரி அந்த க்ளேவை பண்ணி இந்த 2 கீழே இருக்கிற பேஸுக்கும் மேலே உள்ள க்யூபுக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்டாச் பண்ணுற இதை சுற்றி அரவுண்டு அப்படியே சுற்றி வச்சு இந்த க்ளேயை நம்ம ஸ்கேல் டூலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுலாம் ஃபைனலாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணுறது ஃபைனலாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுப்போம், வைப்போம், திரும்பவும் டிட்டாச்சு பண்ணுவோம், இல்லை வைப்போம், இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா கைப்பட்டு எடுக்க போகும்போது இடத்துல இதாகிடும். ஸோ சர்ஃபேஸ் பாருங்கள், மேலே நான் சொன்னேன் இல்லையா, சர்ஃபேஸ் வந்து டேப்பர் ஆகிடக்கூடாது. டேப்பர் ஆனால் மேலே வைக்கிற அந்த கோபுரத்தினுடைய டவருடைய இதுவும் இன்க்ளைன்ட் ஆகிரும், அது சாஞ்சிரும். ஸோ அதனால் அதை சுற்றி பார்த்துக்கணும். எப்பவுமே மாடல் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு அப்படி இந்த பேஸ் அந்த நீங்கள் இந்த கீழே வச்சுக்கிற பிளேட்டோடு சுற்றி பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு சின்ன இந்த மாதிரி டாட்ஸு சின்ன இதெல்லாம் இருந்ததுன்னா அதையே நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது நிறைய கரெக்டாக முடிக்கணுன்ட்டு அதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தால் நேரம் நிறையா போயிடும். அதனால் அதில் விட்டுட்டு ஓரளவுக்கு ரஃப்பாக வச்சு முடிச்சுக்கிட்டே போகணும். ஓகே, அடுத்தது மேலே வரக்கூடிய டவர், அதாவது வெட்ஜுன்னு சொல்லுவோம். வெட்ஜுன்னா என்ன? ஒரு ஆங்குலர் சாலிட் பிளாக்கு தான் வெட்ஜும்போம். இந்த நம்ம விறகு வெட்டுறதுக்கு ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆங்குலராக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணுன்னாக்கா முதல்ல இப்படி எடுத்து கிராஸாக வச்சு மேலேருந்து லேசாக ரஃப்பாக நீங்கள் தட்டுனீங்கன்னா அது கொஞ்சம் ஆங்குலர் கிடைக்கும். அது மேலேயே நம்ம ரோலரை ரன் பண்ணி போகும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து அது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மாற்றி வச்சு திருப்பி வச்சு பண்ணுங்கள், ஆல் சைட்ஸு. அதே மாதிரி இது டைரெக்ஷனும் திருப்பி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பர்டிகுலர் திக்னஸ் மட்டும் ஒரு பக்கம் கம்மியாக ஒரு பக்கம் அதிகமாகாமல் 4 பக்கம் திக்னஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஹைட்டு இது ஆங்குலராக இல்லாமல் சுற்றி பார்த்துக்கோங்க.
பிடிச்ச உடனே சுற்றி பார்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இப்போ சர்ஃபேஸ் இப்போ சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன் சைடாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும் ரோலரை. டூ அண்ட் ஃப்ரோ போனீங்கன்னா தெரியாது. ஃபைனல் கரெக்ஷன் பண்ணுறது ஒன் சைடாக. இப்போ கரெக்டாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற டாப்பையும் லேசாக அப்படி தட்டிக்கணும். டாப் சர்ஃபேஸ் வந்து அப்படி தட்டி க்ளீனாக கரெக்டாக எடுத்துகிட்டு கார்னர்ஸ்லாம் நம்ம இந்த ரோலர் ரன் பண்ணால் கூட அது ரேடியஸ் இருக்கும், அதாவது பிளெண்டாக இருக்கும். பிளெண்டுனா கர்வ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டூ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கணும். இப்படி பக்கம் பக்கமாக ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு சைடில் அதிகமாக இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது சில இடத்துல அப்போ தட்டி எங்கே வந்து ப்ரொஜெக்ட் அதிகமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட போகும்போது சில நேரம் வெளியில் வரும் இல்லையா, அது எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே லேசாக அப்படி மட்டம் பண்ணிக்கணும். இந்த விரலால் ஃபிங்கர்ஸால் மட்டம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 4 பக்கமுமே அந்த கார்னர் வந்து அப்ராக்ஸாக ஷார்ப் கிடைக்கணும். அடுத்தது வச்சு பார்க்கணும் ஆங்குலராக இருக்கா. பேஸ்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த கீழே பண்ண அந்த க்யூபுக்கு மேலே வைக்க போகும்போது ஆங்குலராக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது கீழே வந்து இப்போ நம்ம ரோலர்லாம் வச்சு இது பண்ண போகும்போது இந்த கீழே வந்து சில இடங்களில் இந்த மாதிரி சில இடங்களில் ஒரு டிக் மார்க் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைட் கம்மியான பரவாயில்லன்னா நம்ம தைக்கிற நூல் இருக்கு இல்லையா, மிஷினில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபைன் த்ரெட்டு, அந்த மிஷின் நூல் வச்சு நீங்கள் கட் பண்ண போகும்போது பார்த்து கட் பண்ணணும், கிராஸ் ஆகிடக்கூடாது. அப்படியும் கட் பண்ணி அந்த பாட்டம் சர்ஃபேஸை வந்து நீங்கள் பர்பெண்டிகுலராக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மெத்தட் வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது. 2 மெத்தட் இருக்குது. ஸோ விச் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ டிசைட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அதில் ஏதாவது ஒரு கிராட்டர்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்க, இப்போ இதில் மெயினாக வந்து என்ன அப்படின்னா, இந்த டிசைன் பண்ணி இந்த மாதிரி டெம்பிள் பண்ண போகும்போது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அப்சர்வ் பண்ணணும். மஸ்ட் அப்சர்வ் இட். எதை எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, பார்த்து மலைச்சி போகக்கூடாது. இதில் பேசிக் ஷேப்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் எந்த ஹைட்டில் வித்தில் எந்த இடத்துல அது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லது எக்ஸவேட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த பொசிஷன் பார்க்கணும். கோவிலுக்கு போயிட்டு வர்றதில் அதுதான் முக்கியம். ஓகே, இப்போ வந்து ட்ரை ஆகாமல் அப்பப்போ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அது என்ன ஆகுனாக்கா ஜாஸ்தி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களோட விரல் வந்து உள்ளே டிக் ஆயிரும், அந்த டிக் மார்க் வரும். அதனால் கரெக்டான பதத்தில் ஒரு க்ளேவை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு க்ளே ஸ்கல்ப்டருடைய பிரதானமான வேலை. இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க். மஸ்ட் கீப் த க்ளே ஃபார் ஒர்க்கிங் கண்டிஷன். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ளே ஸ்கல்ப்டர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது மேலே வந்து இந்த கோபுரத்து மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஒன்று இருக்கும். அது மேலே கலசம் 3 பெரிய கோயிலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கலசங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ சின்ன டெம்பிளாக இருக்குன்னா ஒரு 3 இருக்கும். மேலே 3 கலசங்கள், 3 அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நெல் தானியங்கள் போட்டு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பின் டவர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கலசங்கள் வந்து 3 இருக்கும் மேலே. அதுக்குண்டான அந்த இதை வந்து நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் செஞ்சு அந்த சிலிண்டரை அதில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
முதல்லையே நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்குண்டான க்ளேவை சின்ன சின்ன ஸ்பியர் பால்ஸாக மாற்றி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் அப்போதைக்கு இது மாதிரி சைஸஸ் மாறும். ஓகே, இப்போ சிலிண்டரை கரெக்டாக அதில் வச்சு சைடில் ஒரு நம்ம ஸ்கேல் டூலில் வச்சு சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லேசாக அப்படி இழுத்திங்கன்னா அட்டாச் ஆகிடும். வாட்டருக்குள்ளே டிப் பண்ணி கூட பண்ணலாம் டூவில். அடுத்தது சின்ன அந்த ஸ்பியரை வந்து கோனிக்கல் ஷேப்பில் மாற்றி இது பண்ணி கோனாக மாற்றிக்கணும். கோனிக்கல் ஷேப்பில் மாற்றி சென்டரில் சைடில் இங்கே இந்த மாதிரி 3 இடத்துல வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் 2 பக்கமும் இந்த கோபுரத்துக்கு சைட்ஸில் டாப்பில் ஒரு கர்வ்டு பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சிலைகள்லாம் இருக்கும். டிசைன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை சிலைகள் இருக்கும். இந்த பாருங்கள், அது மாதிரி கர்வ்டாக இப்படி இந்த ஸ்பேடு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு ஆர்டின் ஷேப்பில் கொண்டு வந்து அது வந்து கர்வ்டாக இருக்கணும். கர்வ்டாக வச்சு அதை அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். சைடில் மேலே டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது மாதிரி கர்வ்டாக இருக்கா. இப்போது இந்த கர்வாக இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு சைடில் மேலே டாப்பில் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த பிளேட் நம்ம பண்ணுற அந்த கர்வ்டு பிளேட்ஸ் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ விளக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பு அகல் விளக்கு ஷேப்பில் வச்சுட்டு அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இதில் டிசைனும் கொடுக்கலாம். அது நம்ம கடையில் இந்த மாதிரி க்ளே ஸ்டாம்பிங் டூல்ஸ் பிளாஸ்டிக்கில் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் ஒரு செட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிற்பாடு அதை அப்படியே கொண்டு போய் சைடில் மேலே அட்டாச் பண்ணலாம். ஃபோர்டீன் சென்ச்சுரிஸ் அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ் நாட்டுக்குள்ளே, அதாவது பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள் ஆண்ட காலங்கள்லேயும் சரி, அந்த பில்டிங்கோட பேஸ் மட்டும்தான் கருங்கல்களால் செஞ்சு வடிவங்கள் அமைச்சு அதனுடைய மண்ணில் வந்து அதனுடைய நிலையை நிறுத்தினாங்க. அது வந்து ஒரு பக்கமாக லேண்ட் மேலே அப்படி கிராஸாக அமிழ்ந்திடக்கூடாது. அப்போ ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அதுக்கு கீழே நிறைய மரங்கள்னால் விசேஷ மரங்களெல்லாம் வெட்டி செங்குட்டாக பதிச்சு அதுக்கு கீழே பாறைகள் வச்சு எல்லாம் செஞ்சாங்க. அப்படிலாம் செஞ்சு தான் பேஸ் மட்டும்தான். நீங்கள் நுழைவாயில் உள்ளே போகிறீங்கள, நுழைவாயில் வரைக்கும் தான் கருங்கல். அதுக்கு மேலே பூராமே சுதை சிற்பம் தான் இருக்கும். சுதை சிற்பம்னா என்ன? க்ளே தான். க்ளே கூட நிறைய மூலிகைகள் கலந்து, சுண்ணாம்பு மற்றும் நிறைய மூலிகைகள் கலப்பாங்க. அது பார்த்தோம்னா நம்ம மூலிகை செடிகள்லாம் நிறைய அற்புதமான மூலிகை செடிகள்லாம் இருந்திருக்கு. கருங்கல்லையே கோடு போட்டு கட் பண்ணுற மூலிகைகள்லாம் இருந்திருக்கு. அதை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டா அந்த கருங்கல்லே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கூழ் மாதிரி மாறக்கூடிய அளவுக்கெல்லாம் மூலிகைகள் இருந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே அந்த பேஸ் என்ட்ரன்ஸுக்கு மேலே பூராமே இந்த மாதிரி க்ளே வச்சு தான் கட்டியிருக்காங்க சிற்பங்களை. சரி, இப்போ எதுக்கு வந்து இந்த சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, கட்டக்கூடியது வந்து ஃபுல்லாகவே க்ளேயில் தான். அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கருங்கல்கள் ஓரளவுக்கு மேலே கருங்கல் இருக்காது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து 15th 14th சென்ச்சுரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கு முன்னாடிலாம் சில கோவில்கள் நம்ம தஞ்சாவூர் கோவில், பெரிய கோவில் எடுத்துக்காதீங்க, அது ஃபுல்லாகவே கற்களால் தான் கட்டியிருக்காங்க. சில இடங்களில் சில மன்னர்கள் வந்து சுதை சிற்பங்களும் செஞ்சுருக்காங்க. நாயக்க மன்னர்கள் காலங்கள்லாம் சுதை சிற்பங்கள் இருந்திருக்கு. அப்போ அந்த கிளேயை கொண்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது சரிவுகள், அதாவது ஏதாவது ஒரு இயற்கை அதிர்ச்சியால் சரிவுகள் ஏற்பட்டக்கூடாது, அந்த மாதிரி சைடில் அட்டாச்மெண்ட் பண்ணாங்க. பாருங்கள், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி சைடில் வந்து அட்டாச் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரியான ரிப்ஸ் இருக்கக்கூடிய வயர் டூல்களில் இருக்குது. ஸ்கேல் டூலு இந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள், அந்த இது வயர் டூல், இதை வச்சு ப்ளஸ் பண்ணி கீழே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லாட் கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த ப்ரஷ் டூலும், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதாவது நல்ல டெக்ஸ்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு 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 ப்ளைன் பார்ட் இல்லாமல் நல்லா இருக்கா. இது மாதிரி நீங்கள் டூல்ஸ் உபயோகப்படுத்துங்க, டெக்னிக்ஸ் உபயோகப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் டவுட் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ வரக்கூடிய டவுட்டுகளை எனக்கு கமெண்ட்டில், சார் இந்த இடத்துல இப்படி வருது, எப்படி சார் பண்ணுறது, இது எப்படி அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இதை விட இன்னும் சில ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ மேற்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். க்ளே அண்ட் ப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.